சலாம் காய்ஸ். ஓகே. இப்ப நான் குடுக்க போறேன். நான் குடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவு இது எல்லாமே வந்து நம்மளோட டாயிங் பூகீஸ், இல்மு டாயிங் பூகீஸ் புரியுதுங்களா? இது இந்த நம்மளுடைய டாயிங் பூகீஸோட இல்மு. ஓகே. இத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தாராளமா இத நீங்க எப்படி வேணா செஞ்சுக்கலாம். ஓகேவா? அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏற்கனவே வந்து இக்கான் லகு அதாவது வந்து ஃபைட்டிங் ஃபிஷ்ஷ பத்தி நான் பேசியிருந்தேன். திரும்பவும் நான் அந்த பதிவ இங்க நான் வைக்கிறேன். என்னன்னாக்கா நல்ல விஷயத்த சொல்றேன். கெட்ட விஷயத்த பின்னாடி நான் வைக்கிறேன். ஓகே. நல்ல விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப பேத்துக்கு தெரிஞ்சது அந்த மீனுனால வீட்ல சண்டை வரும், பிரச்சனை வரும். ஓகே. அது உண்மை. இல்லன்னு சொல்லல. இத நான் அப்புறப்பாடு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீன வந்து வைக்கக்கூடிய இடம் வந்து உங்களோட குளியல் அறை. ஓகே. 2வது ஒரு பால் வைங்க. அந்த பால் உள்ளுக்கு வந்து ஒரு ஜோடி மீன் இருந்துகிட்டு தான் இருக்கணும். ஓகே. ஒரு ஜோடி மீனு. ஓகே. 3வது அந்த மீன வந்து உங்க முட்டிக்கால் உயரத்துக்கு கீழ போக்கூடாது. முட்டிக்கால் கீழ வைக்கக்கூடாது. முட்டிக்காலுக்கு மேல, அதாவது முட்டிக்கு மேல தொட, இடுப்பு இல்ல நெஞ்சு உயரம். இந்த லெவலுக்கு தான் அந்த மீன வைக்க முடியும். அடுத்தது வந்து அந்த மீன அந்த பால்ல போட்டோனே, மேல வந்து ஒரு பொனுத்தோ மூடாங்கி அது இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு நீமாவோட பீஸ் எடுத்து பாதியா வெட்டி, மேல்புறம் பார்க்குற மாரி அந்த பின்னத்தோப்பு மேல வச்சுருங்க. ஓகே. லீமாவ வெட்டிட்டீங்கன்னா பாதி அத கவுத்து வைக்கக்கூடாது. நிமிர்த்து வைக்கணும். இது எதுக்காகனாக்கா, இந்த லீமாவ வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்க மாத்திக்கிட்டு தான் இருக்கணும். வெட்டி எப்பவுமே வைக்கணும். இது எதுக்காகனாக்கா, என்ன ஆசையானாக்கா, ஒவ்வொரு முறை நீங்க வீட்டுக்கு வெளிய போயிட்டு வேலைக்கு, பிசினஸு, உங்களோட பெர்சனல் திங்ஸ் எதுவா இருந்தாலும் நெறைய விஷயத்துக்கு நீங்க போறீங்க. போயிட்டு வரும்பொழுது, உங்க மேல கெட்ட அங்கின் கொத்தோரான், உடல் சோர்வு, கண்ணாறு, சும்பாஹன் ஓகேவா? ஆண்களோட சும்பாஹன் பட்டா கூட, நீங்க வந்தோனே ஆன் த ஸ்பாட் நீங்க போயிட்டு குளிக்கணும். நீங்க குளிக்கும் பொழுது, தண்ணி அள்ளி ஊத்தும் பொழுது, கண்டிப்பா உங்களோட கண்ண வந்து மஞ்சளி அதாவது வந்து கண்ண சிமிட்டுவீங்க. அந்த டைம்ல தான் வந்து இந்த மீன் உங்க உடல்ல பட்ட அத்தன கெட்ட சக்திகள வந்து ரிமூவ் பண்ணிவிடும். சென்சார் பண்ணிவிடும். அந்த தன்மை இந்த மீனுக்கு இருக்கு. ரொம்ப பேத்துக்கு வந்து இதோட அசையார் தெரியாது. இது வந்து டையிங்ல வந்து இந்த மீன வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, பொதுவா இந்த மீன வைக்கக்கூடிய இடம் குளியல் அறை. அடுத்தது வந்து முன்னுக்கு காடி வைக்கிற கேரேஜ், ஹாலு, கிச்சன் இதில வைக்கக்கூடாது. அப்படி வச்சீங்கன்னு சொன்னாக்கா, முன்புறத்தில என்ன நடக்கும்னாக்கா, 3 வருஷம் கழிச்சு தான் இதுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். வீட்ல உள்ளவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சிய பார்த்து பேசிக்க மாட்டீங்க. மன வருத்தம், குடுக்கல் வாங்குதல் பிரச்சனை, வாய் சண்டை, தகராறு பெரிய லெவல்ல போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்லேருந்து ஒரு ஒரு ஆள் பிரிய ஆரம்பிப்பீங்க. ஓகே. இதுதான் அதோட ஆசியார். ஓகே காய்ஸ். சலாம்.